சார் இந்த தீவன பில்லு வந்துங்க சார் வந்து கென்யா நாட்டில் வந்து கரும்புல வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. பில்லில் என்ன ஒரு சிறப்புனா பாருங்க, இந்த சோகையில் வந்து சோனப்பில்லு சோளம் இருக்காதுங்க. 16 to 24 புரோட்டீன். அதாவது வயசு அதிகமாக சத்து குறையுதுங்க பில்லுல. அதாவது இந்த பில்லுன்னு மட்டும் இல்லைங்க, தீவன பில்லு அனைத்து பில்லுலையுமே நம்ம வந்து என்ன நல்லா பெருசா விட்டு அறுத்து போடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து நிச்சயமா அது தவறுதல். ஆனா இந்த பில்லுக்கு 100% கேரண்டி சார். ஒரு காரணம் கூட ஃபெயிலியர் ஆகுது. 100 வச்சா 100 பழச்சிக்கும். ஜெர்சி மாடா இருந்தால் ஒரு நேரத்துக்கு இந்த பில்லை போட்டிங்கன்னா 1/2 லிட்டர் பால் உறுதியாக சேர்ந்து வரும். அதே ஹச்எம் மாடா இருந்தால் மாட்டோட ஜாதியை பொறுத்து 3/4 லிட்டர் பாலும் நல்ல குவாலிட்டியான மாடா இருந்தால் நேரத்துக்கு 1 லிட்டர் பால் உறுதியாக சேர்ந்து வரும். நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்துங்க இதோட விலை 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம இங்கே விவசாயிகளுக்கு கொடுக்குறது 30 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆனால் நம்ம தொடர்ந்து போன வருடம் இல்லாமல் அதுக்கு முந்தின வருடமா தெரியல, மேபி ஒரு வருடம் 2 வருடம் ஆயிருக்கலாம், அமெரிக்கன் 5G அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆமாங்க சார். ஸோ அது மக்களிடையே நல்லா வந்து வரவேற்பு இருந்துச்சு இல்லைங்களா? ஆமாங்க சார். ஸோ அது இன்னுமே சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்துகிட்டு இருக்கு அமெரிக்கன் 5G. ஆமாங்க சார். வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து புதுசாக இன்னொரு வெரைட்டி வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க சார். இன்னமும் வந்து கரும்பு வந்து வெள்ளை கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க, பயங்கர ஹைட்டா இருக்குங்க. ஆமாங்க சார். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தீவனத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க சார். புதுசா பாருங்க, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம், உங்க பேரு, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு முழு தகவல் சொல்லிடுங்களேன் சார். வணக்கம் சார். இந்த யூடியூப்பை பார்க்க விவசாய ஆர்வல் சேனல் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிங்க சார். இப்போ என் பேர் வந்து ராஜேந்திரன் சார். அப்பா பேர் முத்துங்க. இது பாரதி நகர் சார். நாங்கள் இருக்கிற இடம் சேலம் மாவட்டமும் பெரம்பலூர் மாவட்டமும் பார்டரில் இருக்குங்க சார். எங்கள் ஊர் பேர் வந்து பூலாம்படி போஸ்ட்டுங்க, வேப்பந்தட்டை தாலுக்கா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வருதுங்க சார். சரிங்க. இப்போ அடுத்ததாக வந்து இந்த இப்போ ஒரு தீவனம் புதுசாக தீவனத்தை கொண்டு வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். இந்த தீவனம் என்ன தீவனம், இது எப்படி நடவு பண்ணுறது, ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் வரும், எவ்வளோ ஹைட் வந்து வளரும், சரி அப்படின்ற மாதிரி ஒரு முழு தகவல் சொல்லிட்டுங்களேன். எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேலே அவ்வளோ தூரம் நின்றுட்டு இருக்கு. வீடியோவில் பார்த்து ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக தெரியும். ஆமாங்க சார். ஆமாங்க சார். அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாம், தகவல் சொல்லிட்டுங்களேன் சார். இந்த தீவன பில்லு வந்துங்க சார் வந்து கென்யா நாட்டில் வந்து கரும்பில் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. சரிங்க. அதாவது கரும்பில் கிராஸ் பண்ணிருக்காங்கன்னா கரும்பு வந்து 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் என்ன வளர்ச்சி வளருமோ இந்த பில்லு நம்ம தோட்டத்தில் பாருங்க, இது 3 மாதம் 3 மாதத்துல பாருங்க இவ்வளோ வளர்ச்சி வளர்ந்துருக்குது. அதாவது இப்போ வந்து 10 அடி வயிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பில்லு வந்து மேக்சிமம் ஒரு 5 மாதம் 6 மாதம் ஏதோ நம்ம தோட்டத்தில் ஒரு ஓரமாக ஒதுக்கி வெட்டாத விட்டுட்டோம்னா கம்மினாலும் 25 அடி ஹைட் வருங்க. 20 to 25 உறுதியாக வரும். நம்ம தோட்டமே பாருங்க, நீ போன வருஷம் வீடியோ எடுத்தீங்களா? அந்த தோட்டத்தில் போட்டிருக்கு சார். அந்த இடத்துல வாங்க, அதுவும் காட்டுறேன். அதாவது அது வந்து 6 மாதத்து போயிருங்க. சரிங்க. 6 மாதத்துலேயும் 15 அடி 20 அடி பெருக்குங்க. அந்த மாதிரி இந்த பில்லோட பேருங்க சார், கென்யா நாட்டில் தயாரிச்சிருக்காங்க. இந்த பில்லோட பேர் வந்து கென்னியன் ஜெம்போ ஹைபிரிட் நேப்பியர். ஓகே. அதாவது கென்யா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க தான் முதல் முறையாக இது கண்டுபிடிச்சி. ஆமாம். அவங்க கண்டுபிடிச்சி அவங்க வந்து மகாராஷ்டிராக்காரங்க. இந்த அமெரிக்கன் 5G போய் வாங்கிட்டு வந்தாங்களா சார்? சரிங்க. அவங்க கிட்ட இந்த வருஷம் நான் கால் பண்ணி கேட்டேன், புது ரகம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். அவங்க சார் இந்த மாதிரி வாங்க சார், புதுசாக ஒரு ரகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். நம்ம அவங்க கிட்ட போயிட்டு மகாராஷ்டிராவில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே. வாங்கிட்டு வந்து இப்போ இந்த இது நம்ம தோட்டத்தில் பாருங்க, அந்த இப்போ ஏற்கனவே இப்போ 15 அடி 20 அடி வளர்ந்துருக்கு சொன்னோம்ல, அங்கே ஒரு வளர்த்து 4 மாசத்துல. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த அமெரிக்கன் 5G வந்து உங்களுக்கு வந்து நம்ம விதைக்கரணைக்கு எடுக்கணும்னு சொன்னா 5 to 6 மாசம் ஆகுங்க. இந்த கரணை பொறுத்த வரைக்கும் 4 மாசத்துல நம்ம விதைக்கரணைக்கு எடுத்து வச்சுக்கலாம் சார். 4 மாசத்துல எடுத்துக்கலாம். 4 மாசம் தாராளமாக எடுத்துக்கலாங்க.
சரிங்க. இப்போ கால்நடைகளுக்கு வந்து ஆடு மாடு கோழிகளுக்கு ஏதாவது கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாங்க சார். அது கோழிங்களுக்கு அப்படியே டைரெக்டாலாம் எதுவும் கொடுக்க முடியாது சார். கட்டிங் மிஷினில் கட் பண்ணி போட்டால் கோழிகள் சாப்பிடும். பசுந்தின கோழிகள் சாப்பிட முடியாது, அது கொடுக்கலாம். கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆடு மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி தான் கொடுக்க முடியுமா? ஏன்னா இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட தண்டுலாம் வந்து ஒரு கரும்பு போல இருக்குது சார். அதாவதுங்க இந்த பில்லோட தன்மை என்னன்னா ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து 70-75 நாள் இருக்கலாங்க. சரிங்க. இதையே பில்லை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து அவ்வளோ நாள் ஆகும். ரெண்டாவது கட்டிங் வந்து கரெக்டாக 45 நாள் இருக்கலாம். சரிங்க. 45லேருந்து அது அறுக்க ஆரம்பிச்சிடலாங்க ரெண்டாவது கட்டிங்க. அடுத்தடுத்த கட்டிங் அதே ரேஞ்சு தாங்க. அப்புறம் இந்த பில்லில் என்ன ஒரு சிறப்புனா பாருங்க, இந்த சோகையில் வந்து சொனப்பில் சொனை இருக்காதுங்க. எதுக்கு இந்த வார்த்தை கேட்கறதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விவசாயிங்க கேட்டாங்களா இந்த பில்லில் சொனை இருக்குமா இருக்காதா அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. சரிங்க. இது வந்து சொனை வந்து அதாவது பாருங்க தண்டில் வந்து லைட்டாக இருக்குங்க. தண்டில் வந்து பாருங்க நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தண்டில் மட்டும்தான் சொனை இருக்கும். சரிங்க. சோவையில் வந்து சொனை இருக்காது. ஓகே. அதே மாதிரி இந்த பில்லு வந்து வெயிட் அதிகமாக வருங்க. இருக்கிற தீவன பில்லு வெயிட்னு பார்த்துக்கிட்டா இந்த பில்லு தான் அதிகமாக வரும். இங்கே பாருங்க, இதில் பாருங்க கம்மினாலும் பாருங்க ஒரு 25 தூர் இருக்குது. ஒரு பில்லு ஊன இடம் தான் இது. ஒரு பில்லு ஊன இடம் தான். இங்கே வந்து பாருங்க சேம் அச்சல் பாருங்க, கரும்பு என்ன சைஸ் வருதோ இங்க பாருங்க, கரும்பு என்ன சைஸ் வருதோ அந்த சைஸ்ல வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கட்டிங் வெட்டிட்டு அடுத்த கட்டிங் தலைஞ்சு வருது பாருங்க. அந்த தலைஞ்சு வரக்குள்ள நம்ம இந்த கை விரல் மொத்தம் பாருங்க, அந்த சேம்பலுக்கு பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே வந்து பாருங்க, இங்கே பாருங்க, அதாவது சைடு போத்து வருது. அந்த புதுசாக துளுக்கிற போத்து சரி இந்த அளவுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டு இது சரிங்க. இது பாருங்க, அதாவது இப்போ இந்த தூர் நம்ம வெட்டி போட்டால் கம்மினாலும் நம்ம 100 கிலோ வெயிட் வருங்க சார். 100 கிலோ வெயிட் உறுதியாக வரும். அதாவது ஒரு 3 மாட்டுக்கு தாராளமாக போதும். அப்படி பெரிய மாடாக இருந்தால் 2 மாட்டுக்கு தாராளமாக போதும். சின்ன மீடியமான மாடாக இருந்தால் உங்களுக்கு வந்து 3 மாட்டுக்கு தாராளமாக போதும். இது அப்படியே வெட்டி அப்படியே எடை போட்டு அப்படியே வெயிட் போட்டால் உறுதியாக 100% 100 கிலோ எடை வரும். வெயிட் வரும். வெயிட் ஆமாம். தண்டு வெயிட் இருக்கு, தொகை வெயிட் இருக்கு. ஆமாம். அப்படியே நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சார். சரிங்க சரிங்க. இதை எப்படி நடவு பண்றதுக்கு எத்தனை அடி கொடுத்தாலும் சார் நடவுன்னு எடுத்துட்டா சார், இது வந்து 4 அடி அகலம் வச்சுக்கணும் சார். சரிங்க. நீளத்தில் வந்து மண்ணில் வந்து நல்லா சத்து இருந்தது, நல்ல மண், அதாவது எருவு நிறைய போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி, அதை செம்மண்ணு காட்டுக்கு ஒரு மாதிரியே விளையும் சார், கருமண்ணு காட்டுக்கு ஒரு மாதிரியே வரும். அதே மாதிரி செம்மண்ணு காடு வந்து தண்ணி வந்து அடிக்கடி உடனுடனே விடணுங்க. அதை உடனுடனே ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா 6 நாளைக்கு ஒருக்கா ஒரு மாதிரி வருங்க. அதுக்கு கருமண்ணு காடுனா வாரம் ஒரு தண்ணி விட்டா போதுங்க. நல்ல எருவு நிறைய போட்டு வைக்கிறவங்க இருக்காங்க, எருவு இல்லாத விவசாயிங்க இருக்கிறாங்க. எருவு இல்லாத விவசாயிங்க வந்து என்ன பண்ணா 3 அடிக்கு ஒரு சாலை அகலம் வந்து எருவு போட்டாலும் சரி எருவு போடாட்டியும் சரிங்க, அகலம் வந்து 4 அடி கேப் இருக்குனுங்க சார். அப்புறம் இந்த பில்ல வந்து புரோட்டீன் கண்டென்ட் எவ்வளோன்னு கேட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்டீங்க. அதாவதுங்க 45 நாள்லேருந்து 90 நாள் அந்த ரேஷியோவில் நம்ம பில்லை கட் பண்ணோம்னா அதாவது 16%லேருந்து 24% இருக்குங்க. இது வந்து நாம் சொல்றது இல்லைங்க, நாங்கள் அவங்க மகாராஷ்டிரக்காரங்கிட்ட அவங்ககிட்ட கேட்டு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து இங்கே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணவே இந்த மாதிரி இந்த பில்லோட பேர் தான் கென்னியன் ஜெம்போ நெய்பெயர். கென்னியன் ஜெம்போ நெய்பெயர்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து புரோட்டீன் கண்டென்ட் எத்தனை கேட்டாங்க அவங்களே சொல்கிறாங்க. அதாவது 45 நாள் 60 நாளுக்குள்ள 16 to 24 புரோட்டீன். அதாவது வயசு அதிகமாக சத்து குறையுதுங்க பில்லுல. அதாவது இந்த பில்லுன்னு மட்டும் இல்லைங்க, தீவன பில்லு அனைத்து பில்லுலையுமே நம்ம வந்து என்னன்னா நல்லா பெருசாக விட்டா அறுத்து போடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து நிச்சயமாக அது தவறுதலான விஷயங்க. பில்லு வந்து இளம்பில்லா இருக்கணும். இளம்பில்லுல தான் சத்து நிறைய இருக்குது, பாலும் வந்து சேர்ந்து வருதுங்க. அதே மாதிரி சார் இந்த பில்லு போட்டால் இப்போ அமெரிக்கன் 5G கூட நாங்கள் சொல்லியிருந்தாங்க அந்த பில்லில் பால் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னோம். அதில் சின்ன குறைபாடுகள் இருக்குது. குறைபாடுனா அந்த வளர்ச்சி கொஞ்சம் லேட் ஆகுது சார் அந்த பில்லில். சரிங்க. ரெண்டாவது வந்து முளைப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதில். இதில் வந்து நீங்கள் 100 பில்லு வச்சாலும் 100 முளைச்சிக்கும், 10 வச்சா 10 முளைச்சிக்குங்க. ஓ சூப்பர் சூப்பர். அந்த அமெரிக்கன் 5Gயில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முளைப்புத்திறன் கம்மியாக இருக்குன்னு எங்களுக்கும் ஃபர்ஸ்ட்ல அந்த வீடியோ போட்டப்பல எங்களுக்கும் தெரியாதுங்க. ஆனால் ஆல்ரெடி எங்களோட அது எப்படின்னு தெரியலங்க, அது யதார்த்தமாக அமைஞ்சதுங்க. நாங்கள் வந்து மழை காலத்தில் வாங்கியது ஒன்றும், அதாவது பிரட்டாஸ் ஐபிசின்னு சொல்கிறோம்ல, கண்டினியூ மழை பெஞ்சிட்டு இருக்குங்களா அந்த மாதிரி டைமில் ஒன்றும், அதனால எங்களுக்கு அந்த முளைப்புத்திறன் ஃபால்ட் இல்லைங்க. இப்பயும் பாருங்க, இப்பயும் வச்சிருக்கேன், இதே வெயிலில் வச்சிருக்குங்க. அதையும் காட்டுறேன், அதுலேயும் முளைப்புத்திறன் இருக்குது. இப்போ ஒரு சில விவசாயிகளாம் ஏப்பா முளைக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து எங்களுக்குமே தெரியலைங்க. அது இப்போ தான் போக ஒவ்வொருத்தர் சொல்ல தான் அப்புறமேட்டுக்கு என்னென்னலாம் பார்த்து அதுக்கு பிற்பாடு தான் தெரியுதுங்க. அதுவுமே வந்து இந்த பவுடரில் மருந்து நனைச்சி வச்சா அந்த இது சரியாக இருக்குது சார். பவுடரில் மருந்து நனைச்சி வச்சோம்னா
அந்த முளைப்புத்திறன் ஓரளவுக்கு நல்லா வருதுங்க. அதாவது இனிப்பு கொஞ்சம் இந்த பிள்ளை எடுத்துக்கிட்டாமல் அப்படி தாங்க இனிப்பு அதிகமானாலும் இந்த கரையான் சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. ஆமாங்க. அதே மாதிரி கரும்பு பிள்ளைங்கனால கரையான் சாப்பிட்றது இரும்பு இந்த எறும்பு கொஞ்சம் சாப்பிட்ருதுங்க. அதனால கொஞ்சம் ஏதோ ஒன்று முளைப்புத்திறனா. ஆனால் இந்த பிள்ளைக்கு 100% கேரண்டிங்க சார். ஒரு காரணம் கூட ஃபெயிலியர் ஆகுது. 100 வச்சா 100 பொழைச்சிக்கும். ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி மாட்டுக்கு வந்து ஒரு தூர் வெட்டினா தாராளமாக 3 மாட்டுக்கு போட்டுடலாங்க. சரிங்க. அதாவது நான் சொல்கிறது மிஷினில் கட் பண்ணி போடுறதுக்கு அந்த ரேஸ் எதுங்க. அதே ஒரு எல்லா விவசாய மிஷின் இருக்காதுங்க, கட்டிங் மிஷின் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் வந்து 2 மாட்டுக்கு தாராளமாக போதும். சரிங்க. இப்போ இந்த இடத்துல இப்போதான் முதல் முறையாக நடவு பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க சார். நடவு பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து தூர் வந்திருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு கரணை தான் நட்டீங்களா இல்ல அந்த இடத்துல வந்து மல்டிபிள், அதாவது 2-3 கரணை வந்து நட்டீங்களா? இல்லைங்க சார், நாங்க நட்டது ஒரு கரணை தான் நட்டோம். சரிங்க. அப்ப நீங்க கேட்ட கேள்விங்களா அருமையான கேள்வி. இந்த கேள்வி தாங்க. இதே கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து அந்த கரும்புல வந்து குழி நடவுன்னு ஒரு முறை இருக்குங்க. சரிங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சின்னதா லைட்டா ஒரு 1/2 அடி அகலத்துக்கு குழி எடுத்து சும்மா ஒவ்வொரு குழியிலையும் 3 கரணை போட்டு லைட்டா மண்ணு வந்து மூடவே கூடாதுங்க. லைட்டா மண்ணு வந்து கரணை மூடி இருக்கணும், மூடாத மாதிரி இருக்கணும். அப்படி தண்ணி விட்டா லேசா கரணை வெளியே தெரியணும். அந்த ரேசா மண்ணை போடணுங்க, அதையும் போட்டு போடக்கூடாதுங்க. அந்த மாதிரி போட்டுவிட்டா இன்னமும் தூரம். அப்போ வந்து நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா எவ்வளவு அளவு வைக்கணும்னு, 4க்கு 4 தாராளமா வைக்கலாம். ஓகே. அந்த குழி நடுவுல போட்டா இன்னும் வந்து ஈல்டு எனக்கு அதிகமாக கிடைக்கும் நம்பிக்கை. நானும் தப்பு பண்ணிருக்கேன். தப்புன்னா எங்களுக்கும் தெரியல. இப்போ இங்கே வந்து தூர் கட்டுறது போக்குவரத்து இதெல்லாம் பார்த்த பிற்பாடு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாமான்னு எங்களுக்கு ஒரு இப்போ அடுத்த தோட்டத்தை படக்குள்ள நான் அப்படி தான் பண்ண போகிறேங்க. சரிங்க. இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு டைம் நடவு பண்ணது, எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடணுங்க சார்? நடவு பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3 நாளைக்கு ஒரு தண்ணிங்க சார். சரிங்க. 10 நாளைக்கு, அதாவது அமெரிக்கன் 5Gக்கு வந்து 15 நாளைக்கு சொல்லியிருந்தேங்க. அதை 15 நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தண்ணி விடுங்க, 2 நாளைக்கு ஒரு தண்ணி. எல்லா விவசாயிகிட்டையும் நான் எங்கிட்ட வாங்கின விவசாயிகிட்ட அத்தனை பேருக்கு சொன்னேங்க. இது இந்த பிள்ளை அந்த பிரச்சனை வரலைங்க. 10 நாள் வரைக்கும் 3 நாளைக்கு ஒரு தண்ணி. அதனால 10 நாளுக்குள்ள 3 தண்ணி விட்டுட்டா போதுங்க. சரிங்க. அதுக்கு மேல மண்ணோட தன்மையை பொறுத்து செம்மண் கடை தான் 5 நாளைக்கு ஒரு தண்ணியும், நல்ல கருமண் கடை தான் வாரம் ஒரு தண்ணி, 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போதுங்க. அந்த வளர்ச்சியில் வந்து நீங்கள் தண்ணி அடிக்கடி விட்டாலுமே, தண்ணி லேட்டாக விட்டாலுமே இந்த வளர்ச்சி இப்போ பாதிப்பு இல்லைங்க சார். சரிங்க. ஓகே. அப்புறம் அதே மாதிரி சார், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா சூப்பர் நெய்ப்பயிர் இல்லாத ஊர் எங்கேயுமே இல்லைங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக, நான் இந்தியாவை பற்றி பேசலைங்க, நம்ம தமிழ்நாடை பற்றி பேசுகிறேன். தமிழ்நாடுல இல்லாத இந்த ஊர்ல சூப்பர் நெய்ப்பயிர் இல்லைன்னு சொல்ற ஊரே எதுவுமே இல்லைங்க. அப்படிங்கிற வகையில் இன்னும் 2 வருஷம் நிச்சயமாக இந்த பில்லு அந்த அளவுக்கு எல்லா ஊருக்கு போய் சேர்ந்து மக்களோட ரீச் ஆகும். கண்டிப்பாக ரீச் ஆகும். அந்த அளவுக்கு இது பில்லு நல்ல தரமா இருக்குது. அதே மாதிரி நான் அந்த வீடியோக்கு சொல்றேன்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. விவசாய மக்களுக்கு அதே தான் சொல்லிக்கிறேன். வந்து ஜெர்சி மாடை இருந்தால் ஒரு நேரத்துக்கு இந்த பில்லை போட்டிங்கன்னா 1/2 லிட்டர் பால் உறுதியாக சேர்ந்து வரும். அதே ஹச்எம் மாடை இருந்தால் மாட்டோட ஜாதியை பொறுத்து 3/4 லிட்டர் பாலும் நல்ல குவாலிட்டியான மாடு இருந்தால் நேரத்துக்கு 1 லிட்டர் பால் உறுதியாக சேர்ந்து வரும். இது வந்து நான் மகாராஷ்டிராவில் வாங்கின இடத்துல சொன்ன வார்த்தை இல்லைங்க. நான் 10 மாடு பால் மாடு வச்சுருக்கேங்க. என் மாட்டுக்கு போட்டு நான் என்கிட்ட இப்போ 15 ரகம் பில்லு வச்சுருக்கேன். ஒவ்வொரு பில்லையும் ஒவ்வொரு வாரம் 10 நாள் 15 நாள் 20 நாள் அப்படியே ஒவ்வொரு பில்லையும் போட்டு பார்த்து கடைசியாக இப்போ இந்த பில்லு ஓகே. அதே அமெரிக்கன் 5G அதான் சொல்லியிருந்தேன். அதில் என்னன்னா அது வளர்ச்சி வந்து லேட் ஆகுதுங்க. இது வளர்ச்சி பிரமாதம், அபார வளர்ச்சி. இந்த பில்லோட வளர்ச்சி எந்த பில்லுமே கிடையாது. இதில் வந்து தீவன பில்லு எங்கப்பா 20 அடி 25 அடி வளரும்னு சொன்னாங்களா, நிச்சயமாக 100% நான் எழுதி கூட கொடுக்குறேன். 20 அடி வளர்ந்தே தீரும், 25 அடி வளர்ந்தே தீரும். நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மின் மோட்டார் கம்பெல்லாம் இருந்தால் அந்த கம்பத்தையே நிச்சயமாலுமே இது பண்ணி அது உயரம் வந்து, ஆனால் காற்று மழை இருக்கக்கூடாது. சரி. அந்த நம்ம அது நேரம் பொறுத்துங்க. அது நம்ம அந்த அளவுக்கு அதில் ஒரு விஷயம், அந்த அளவுக்கு விட்டால் அது பில்லுல சத்து கம்மியாயிருங்க. நம்ம வந்து 65 நாள் 90 நாளுக்குள்ள அறுத்து போடுற பில்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் கட்டிங் 90 நாள் அறுத்து போட்டுறோம். அடுத்த கட்டிங்க 40 நாள் 40 45 50 60 நாளுக்குள்ள அறுத்து போடுறது தான் பில்லு. அந்த பாலுமே சேர்ந்து வரும், நான் சொல்ற பால். அதே மாதிரிங்க சார், இப்போ பால் சேர்ந்து வரும்னு சொல்றதெல்லாம் இப்போ அடர்த்தி பண்ண சார், காலையில் நம்ம வைக்கலன்னா சாயங்காலம் அந்த ரிப்போர்ட் வந்துருங்க நமக்கு கண்டிப்பாலுமே. மாட்டுக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பால் கம்மியாயிருங்க. அதாவது அடர்த்தி போடாத ஒரு நேரம் போடாத விட்டாலோ இல்லை குறைச்சி போட்டாலோ இல்லை தீவனத்தை நம்ம ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி மாற்றி போட்டாலோ அது நடத்தி தருங்க. ஆனால் இந்த பில்லு பொறுத்த வரைக்கும் ஒரு வாரமும் 10 நாள் கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ உடனே இப்போ நீங்கள் அறுத்து போட்டோன்னே இப்போ காலையில் அறுத்து போட்டு சாயங்காலம் பால் சேர்ந்து வராங்க. அப்படியே மெல்ல 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 ஒரு 100 மில்லி 200 மில்லி அப்படியே அந்த அளவுக்கு அப்படி கரெக்டாக வந்துடும். அதே மாதிரிங்க இந்த பில்லு வெளிநாட்டில் சைலேஜ் செஞ்சு போடுறாங்க. அந்த வெளிநாட்டுக்கார வீடியோ வச்சு நான் கண்டிப்பாக வச்சுருக்கிறேன். உங்கள் இதிலே இணைச்சி விடலாங்க.
உங்கள் சேனல்லே இணைச்சுடலாம், அதையும் பார்த்துக்கிட்டுங்க. சைலேஜ் செய்கிறதுக்கு நம்பர் 1 பில்லுங்க. அப்படியே மிஷில் கட் பண்ணி அப்படியே பார்சல் இது பண்ணுறாங்க, உருண்டை பண்ணுறாங்களே, அதுக்கு வந்து நம்பர் 1 சைலேஜ் இந்த பில்லில் பண்ணலாங்க. ஏன்னா அதில் வந்து சைலேஜில் மக்காசோளத்தில் அந்த கருது வர டைமில் 65 நாள் 75 நாள் அறுத்து சைலேஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து சக்கரை பாவு இந்த முலாசஸ் எல்லாம் கலப்பாங்க, கரும்பு மில்லில் கிடைக்கிற முலாசஸ் கலந்து போடுவாங்க. இது அப்படி இல்லைங்க சார், இதுலேயே ஆல்ரெடி இனிப்புத்தன்மை இருக்குது, ஆல்ரெடி இது கரும்பில் கிராஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க. பாருங்க இந்த தண்டை பார்த்தே உங்களுக்கு ஆல்ரெடி பாருங்க தெரியும். பாருங்க பொங்கலுக்கு கரும்பு வெட்டி கட்டுற அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கரும்பு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஒவ்வொரு தண்டையும் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆனால் இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை கரணை பிடிக்கும், எத்தனை டன் நமக்கு மகசூல் கொடுக்கும்னு? அதாவது சார் ஒரு ஏக்கருக்கு வந்து அதாவது அளவு பொறுத்துங்க, அதாவது 4க்கு 3. சரிங்க. 4க்கு 3 போட்டால் 35 கரணை டு 40 கரணை பிடிக்குங்க. சரி. அப்படிங்குள்ள ஏக்கருக்கு வந்து 4000 கரணை பிடிக்குங்க. சரிங்க. அதே வந்து 4க்கு 4 ஊன்னா 30 கரணை. சரிங்க. அப்படிங்குள்ள ஏக்கருக்கு 3000 கரணை போதும். அதாவது காட்டில் வந்து நல்லா சத்து இருக்கக்குள்ள நீங்கள் 4க்கு 4 போடுறது நல்லதுங்க. அது இந்த நான் இப்போ இந்த புதுசாக நான் சொன்னேன் இல்லைங்களா, புதுசாக நான் ஒன்று கண்டுபிடிக்கல, நம்ம தமிழ்நாடு அக்ரிங் கண்டுபிடிச்சது தான். அந்த கரும்புல வந்து குழி நடுவுன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அந்த மாதிரி குழி நடுவு முறையில் வந்து ஒவ்வொரு குழிக்கும் 3 கரணை போட்டால் 4க்கு 4 போட்டு தாராளம் பண்ணலாம். நம்ம உள்ளே பூந்து வெட்டிக்கிட்டு வருவோம், அதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். ஒரே தவளை நமக்கு தேவையானது தாராளமாக கிடச்சிடும். நான் ஒரு குழியில் வந்து 3 போட்டோம்னா நிச்சயமாலும் 4 மாட்டுக்கு 3 குழி வந்து 10 மாடு உறுதியாக 10 மாட்டுக்கு போட்டுக்கலாங்க. சரி. அதாவது நான் சொல்றது மிஷின் கட்டிங்க்கு தான் அந்த ஈல்டு வருங்க. நீங்க வந்து சாதாரணமாக அறுத்து போகிற மாதிரி 1 மாடு 2 பேர் குறைஞ்சி தான் போகிற மாதிரி வரும். அது மாதிரி தாங்க. சரி. ஈல்டு ஏக்கருக்கு எவ்வளோன்னு கேட்டீங்க, 200 டன் வருங்க சார். ஒரு கட்டிங் சொல்கிறேன். ஒரு கட்டிங். ஆமாம். நீங்கள் எப்படி எனக்கு அந்த அளவுக்கு நான் படிக்காத அளவுக்கு சார், அந்த அளவுக்கு சரியானு தெரியல. அதாவது ஏக்கருக்கு 3000 இது ஆவரேஜ் ஒரு 70 கிலோ ரேட்டு போடுங்க. சரிங்க. 7 மணி 21ங்களா? ஆமாம் சார், அதாங்க கரெக்டு சார். 200 டன்னுங்க சார், உறுதியாக வரும். அதிகமாக வந்தாலும் குறையவே குறையாது. 200 250 அந்த குழி நடுவு முறையில் போட்டால் 250 டன்னு 100க்கு 100% வந்தே தருங்க. இது வந்து 3000 × 70 கிலோ 3021. உங்களுக்கு எப்படி தொடர்பு போடுது, உங்களுக்கு தொடர்புன்னு சொல்லிடுங்க. தொடர்பு என் தொடர்பு 84ங்க சார். சரிங்க. 38. சரிங்க. 98. 98. சரிங்க. 56ங்க சார். சரிங்க. இப்போ இது வந்து இந்த கென்யா, இது பேர் என்ன சொன்னீங்க? கென்னியன். ஆமாம், கென்னியன் ஜெம்போ நேப்பியர். ஓகே. அப்படி கேட்டால் தான் நீங்கள் வந்து கூகுளில் போய் அந்த இது புரோட்டீன் கண்டென்ட் செக் பண்ண முடியுங்க. ஓகே. நம்ம பேர் அதாவது மாற்றி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து கூகுளில் நீங்கள் விவசாயம் பார்த்தாங்களும் தப்பாயிரும் நிறைய. சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இது எப்போ சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இப்போ அந்த அமெரிக்கன் 5G நம்ம பில்லு போடுறதுல அந்த விவசாயிங்க எல்லாமே எப்போ இந்த பில்லில் சொனை இருக்கா சொனை இல்லையா, சரி சொனை இருக்குது ரைட்டு, அந்த சொனை இருந்தால் மாடு சினை ஆகுமா சினை ஆகாதா, இதுதான் அதிக கேள்வி. சார் நான் சொல்கிறேன், இந்த தீவன பில்லு இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில எவ்வளவோ தீவன பில்லு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மகாராஷ்டிராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்தந்த ஸ்டேட்டில் பல்கலைக்கழகங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தீவன பில்லுனால, இந்த தீவன பில்லு இல்லைங்க, அனைத்து சூப்பர் நைப்பர் ஆகட்டும், ரெட் நைப்பர் ஆகட்டும், இன்னும் மற்ற பில்லுங்கள் நிறைய இருக்குது. கம்மிலாம் 25-30 வெரைட்டி கூட இருக்கு, அதிகமாக கூட இருக்கு, எனக்கு தெரியாத இருக்கலாம். தீவன பில்லுனால நிச்சயமாலுமே உங்களுக்கு வந்து செனை பிடிக்காது போகுதுங்க. அதாவது அந்த காலத்து மாடுங்க வந்து ஒரு நேரத்துக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் பால் கறக்குங்க. இன்னைக்கு கண்டிஷன் மாடு வந்து 10 லிட்டர் 12 லிட்டர் சாதாரண கம்மி, மினிமம் ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் பால் கறக்குது. இந்த பால் கறக்கிறனால மாட்டில் ஒரு மாட்டுக்கு தேவையான சத்துக்கள் வந்து குறைஞ்சிருதுங்க. அந்த சத்து குறைபாடுனால தான் மாடு ஏதோ ஒரு மாடு செனை பிடிக்காத போகலாம். அதுக்கு நான் விவசாயிகளுக்கு என்ன சொல்லிக்கொள்றேன்னா, அந்த அது என்னென்ன கம்பெனி இருக்கு எனக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனிங்க, அக்ரிமெண்ட் விர்பாக் கம்பெனியில் அக்ரிமெண்ட் 4ன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் விற்கிறாங்க. சரிங்க. 1 கிலோ பாக்கெட் கிடைக்குது, 5 கிலோ பாக்கெட் கிடைக்குது. அதிக கறவை கறக்கிற மாட்டுகளுக்கு அந்த பவுடரு சும்மா காலையில் 1 ஸ்பூன் சாயங்காலம் 1 ஸ்பூன் போட்டால் 100க்கு 99% செனை பிடிக்கிற பிரச்சனை வரவே வராது. பில்லுனால சொனை பிள்ளை இருக்கட்டும், சொனை இல்லாத பிள்ளை இருக்கட்டும், பின்னுனால அந்த பிரச்சனை வரப்போறதே கிடையாது. அந்த அக்ரிமெண்ட் 4 போட்டால் 100க்கு 99% செனை பிடிச்சிக்கும். மற்றபடி 1% செனை பிடிக்காத போகிறதுக்கு கருப்பு இல்லாத பிரச்சனை இருக்கலாம் மாட்டுகளுக்கு, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் டாக்டர்களுக்கு தான் தெரியும். அதான் சார் இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுறது, அதான் சார் நான் ரொம்ப விரும்பி சொல்றது. சரி. ஆனால் விவசாயம் கேட்டவே இந்த பில்லில் சொன்ன இருக்குதா சொன்ன இல்லையா, மாடு செனை பிடிக்குமா செனை பிடிக்காதா, அது மாதிரி மாட்டு கழிச்சல் வருமா, அதெல்லாம் இல்லைங்க சார். நாம் படிக்காத ஆளுங்க விவசாயிகளுக்கு நம்மளுக்கு இதுக்குன்னே படிச்சுட்டு இதுக்குன்னே டிபார்ட்மெண்ட் வச்சு இதுக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் உண்டான பிள்ளை இருந்தால் அவங்க வந்து விடவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டில். புரியுது.
அதான் சார் நான் சொல்கிறது, பில்லுனால வந்து மாடு சார் சொன பிடிக்க போகிற அந்த பிரச்சனை இல்லவே இல்லைங்க சார் எங்கேயுமே. ஓகே. ஏன்னா இப்போ இந்த ஒரு தீவன கரணையோட விலை என்னங்க சார்? இந்த தீவன கரணை பில்லுக்கு இந்த பில்லுடைய பேர் வந்துங்க கென்னியன் ஜெம்போ நேப்பிருங்க சார். நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் தான் இந்த டைம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கருணுடைய விலை நாங்கள் வந்து 50 ரூபா வாங்கிட்டு வந்தோங்க சார். இப்போ நாங்கள் விவசாயிகளுக்கு அதே 50 ரூபா ரேஞ்சுக்கு விலைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து கம்மியாக இருந்தது, அதனால 50 ரூபா விலையில் கொடுத்துருந்துங்க. சரிங்க. இப்போ தோட்டம் ஒரு ஏக்கரே போட்டிருக்குங்க சார். சரிங்க. அதனால வந்து 30 ரூபா விலைக்கு கொடுக்கலான்னு இருக்குங்க சார். ஒரு கரணையோட விலை வந்து 30 ரூபா கொடுக்கணும் சார் இப்போ. சரி, சூப்பருங்க. சரிங்க சார். எல்லா ஊருக்குமே நம்ம பார்சல் கொடுத்துக்கலாம், தாராளமாக கொடுத்துக்கலாம் சார். எல்லா ஊரும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துக்கலாங்க சார். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா தாராளமாக கொடுத்துக்கலாம். கர்நாடகா கொடுத்துக்கலாம். எங்க ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க சார். ஆமா, இப்போ நான் வரும்போதே பார்த்தேன் உங்களுக்கு கர்நாடகால இருந்து கால் வந்துகிட்டு. ஆமாம் சார். மைசூர்ல இருந்து கால் பண்ணாங்க அவங்க. ஆல்ரெடி அந்த மைசூர்ல கர்நாடகாவில் வந்து சாம்ராஜ் நகர், கொள்ளைக்கால், அது தமிழ்நாடு பார்டர்ல அந்த மாதேஸ்வரம் மலைக்கு கீழே சரிங்க நிறைய பேர் அங்கேயும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த மாடுலாம் வாங்குறாங்களா சிந்தாமணி, ஆமாங்க, அந்த ஏரியாவில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க சார். சிந்தாமணிக்கு இங்கேருந்து கரணம் போயிருக்குங்க சார். சூப்பருங்க. வந்து மாடு கட்டி வச்சிருக்க இடத்துல இருக்கும். இது முழுக்க நம்ம மாடு தான் இல்லைங்களா? ஆமாங்க சார், பூரா நம்ம மாடு தாங்க சார். இப்போ நம்ம மாடுகளுக்கு வந்து இந்த கையில நீங்க வச்சிருக்கிற கென்னியன் ஜெம்போ நேப்பியர் இதுதான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், இதான் கொடுத்துட்டு இருக்கோம். பாருங்க மாடு சாப்பிட்டுக்கிட்டு பாருங்க. அப்புறம் மிஷில் கட் பண்ணி இப்போ தான் எடுத்துட்டு வந்தோம். பாருங்க மாடு சாப்பிட்டுட்டு பாருங்க. சரி, நல்லாவே சாப்பிடுங்க. ஏதாவது மிச்சம் ஏதாவது வைப்பாங்களா? அதெல்லாம் அருமையாக தேவைப்படுற அளவுக்கு சாப்பிடுவாங்க இல்லைங்களா? பூரா சார். ஒரு இது இந்த பேசல 2 பேசல வைப்பாங்க சார் ஒரு நாளைக்கு. ஓகே. எல்லா மாட்டுக்குமே இல்லைங்களா? ஆமாம், எல்லா மாட்டுக்கும். பால் மாட்டுக்கு வந்து 2 பேசன வைப்பீங்க. சாதா மாட்டுக்கு ஒரு பேசன 1 பேசன வச்சா போதுங்க. ஒரு பேசன வச்சா போதுமானதுங்க. சரி, நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேசன வைக்கிறேங்க. சரி, ஒரு பேசன 50 கிலோ பேசன ஒரு பேசன வச்சா போதுங்க சார். சரி, இப்போ இதில் வந்து முளைப்பு திறன் வந்து எப்படி இருக்கும்? அந்த முளைப்பு சார், இதில் முளைப்பு திறனில் வந்து 100க்கு 100%. 10 வச்சா 10 பில்லு வந்துடும், 100 வச்சா 100 வந்துருங்க சார். முளைப்பு திறன் பாருங்க. இந்த கணு பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் கணு இருக்கு பாருங்க. இதான் முளைப்பு. பாருங்க இந்த பக்கம் பாருங்க, இது முளைப்பு திறன் பாருங்க. இது கணுவு பாருங்க. மொக்கு, இந்த ஒவ்வொரு மொக்கும் ஒவ்வொரு இது வந்துடும். நீங்க பாருங்க, இதுல ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகாதுங்க. சரிங்க. 100 வச்சா 100 அப்படியே வந்துருங்க. நல்லா இப்பவே நல்லா பெருசா இருக்கு. ஆமாங்க, பாருங்க இவ்வளவு மொத்த முளைப்பு எந்த பில்லுலயுமே வராதுங்க. வேற பில்லுல அப்படியே இந்த கரணை ஒட்டின மாதிரியே இருக்கும். இதுல பாருங்க இந்த கணுவு நல்லா தெரியுது பாருங்க. ஆமா பாருங்க, ஒவ்வொரு கணுவுக்கும் அந்த மொக்கு பாருங்க, மொக்கு நல்லா தாராளமா தெரியும். பாருங்க மொக்கு தெரியுது பாருங்க, மொக்கு பாருங்க. இங்க அதே மாதிரி இந்த பக்கம் இப்ப நம்ம ஒரு கரணைங்கிறது 2 மூக்கு வச்சு வெட்டி கொடுப்போம். இதான் ஒரு கரணைங்க. ஒரு வெட்டி காட்டிக்கலாமா? வெட்டி காட்டிடலாம் சார். சரிங்க. இது மொத்தம் 10 உருப்படி இருக்கிறதா சொல்லுவீங்களா? ஆமாங்க சார், 10 உருப்படிக்குமே நீங்க புதுசா வந்து வாங்கிட்டு வர இந்த அதாவது மகாராஷ்டிரிலேருந்து எப்பவுமே வழக்கமாக கொண்டு வந்து ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா கொண்டு வந்துடுறீங்க. ஆமாங்க சார். அதை வளர்த்து நம்ம மாடுகளுக்கு தீவனங்கள்லாம் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விற்பனைக்கு. ஆமாம் சார், அப்படி தான் நம்ம மாடுகளுக்கு போட்டு செக் பண்ணி பாடுதேன். அப்புறம் தான் விவசாயிகள் கொடுப்பேன். ஏன்னா ஒரு சில மாடுகளுக்கு சேரும், ஒரு சில மாடுகளுக்கு சேராது, ஒரு சில மாடுகளுக்கு கழிச்சல் வந்துடும், வயிறு உப்பசம் வந்துருங்க. அந்த மாதிரி புல்லு அதாவது புதுசாக போடக்குள்ள அது எல்லா விவசாயிகளுக்கு உள்ள பயந்தாங்க. அதனால நம்ம மாட்டுகளுக்கு பில்லு போட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து அப்புறம் தான் கொடுக்குறது. அதாவது பில்லு போட்டுனா 1 நாள் 2 நாள் போகிறது இல்லைங்க. ஒவ்வொரு பில்லுமே நாங்கள் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரே பில்லை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்போ தான் கொடுப்போம். இதில் இந்த பில்லில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா டைசன் தான் வருது, போக்குவரத்து நல்லா க்ளீனாக நல்லா இருக்குது சார். பால் இந்த பில்லில் தான் சார் சேர்ந்து வருதுங்க. அதாவது பாருங்க, டெஸ்ட் வரதுக்கு வேண்டிய டெஸ்ட் நல்லா வரணும் அப்படிங்கிறது 5 மாடு ஜெர்சி மாடும் 5 ஹெச் பால் அதிகமாக வரதுக்கு வேண்டி 5 ஹெச்எப் மாடும் வச்சிருக்குங்க. எல்லாமே நல்லா பெங்களூரு, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி அதில் வெளியில் போய் தான் ஹைபிரிட் மாடை தான் சார் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க சரி. நேரம் 10 லிட்டர் பால் ஊற்றுறது சார் விவசாயிகளுக்கு நல்லது. சும்மா 4 லிட்டர் 5 லிட்டர் கறக்க பால் அது நம்ம போடுற தீவனத்துக்கும் அந்த இதுக்குமே மாடு செலவுக்குமே சரியா போயிருங்க சார். ஓகே. எவ்வளோ கட்டின எவ்வளோ நீட்டாக வரும்? எத்தனை சென்ட்ரல் ஆகிட்டோம்? ஒரு கரணை வந்து எத்தனை முளைப்பு அதில் இருக்குங்க சார்? ஒரு கரணைக்கு 2 முளைப்பு இருக்குங்க சார். சரிங்க. ரெண்டு முளைப்பு இருக்குங்க. 2 முளைப்புமே துளுத்து வந்துருங்க சார். ரெண்டுமே துளுத்து வந்துருங்க. இதுதான் ஒரு கரணையோட விலை வந்து 30 ரூபான்னு சொல்றீங்க? ஆமாங்க சார். நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்துங்க இதோட விலை 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். சரிங்க. இப்போ மக்களுக்கு நம்ம இங்கே விவசாயிகளுக்கு கொடுக்குறது 30 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கொடுக்குறோம் சார் 30 ரூபான்னு. வளர்த்து நீங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார். சரிங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். ஓகேங்க சார். சரிங்க சார்.